Hello, welcome back. ஸோ இன்றைக்கி நிறைய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த தக்காளி வச்சு ஒரு தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். பட் இந்த தக்காளி தொக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு மேபி ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ஒரு தக்காளி தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கிரேவி ஏதாவது தீர்ந்து போயிடுச்சு இல்லை இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு ஒரு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. ஸோ என்னோடய மெத்தடில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரெண்டாவது, நீங்கள் ட்ராவல் எங்கேயாவது ஒரு 3 நாள் ட்ரிப் 2 நாள் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த தொக்கு எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தியோ இல்லை பூரிஸோ ஏதோ சுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொக்கு வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஊசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெறும் தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஃபைனலாக சாப் பண்ணல, நல்லா நசுக்கி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பொருள் மட்டும்தான். இது கூட நான் என்ன பண்ணுவேன், 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. டைரெக்டாக நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் எடுக்கிறப்பவே கடாய் கொஞ்சம் ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை இரும்பு கடாயாக இருக்கலாம், இல்லை இதை மாதிரி இன்டாலியனாக இருக்கலாம். ஸோ முதல்ல நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நிறையா. ஸோ நல்லெண்ணெய் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுட்டிங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ சூடானதுக்கப்புறம் நான் கடுகு ஆட் பண்ணுறேன். முதல்ல கடுகு நல்லா பொரிட்டோம். அது கூடவே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். இந்த பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். ஸோ அந்த வெந்தயத்தோட வாசனை அப்புறம் அந்த பூண்டோட வாசனை அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு ஒரு 1/2 உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ கடைசியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இறக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக போட போகிறேன். ஸோ இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா திக்காக பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும், அந்த தொக்கோட கலர். தொக்கு கலர் நல்லா இருந்ததுனா தான் சாப்பிட்றதுக்கே நமக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் மேஷ் ஆகிடும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், காயும் பழமாக கலந்து போட்டிருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு. ஸோ இப்போ இது நல்லா வேகணும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் இதெல்லாம் சுண்டி வர்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சுண்டணும். அதுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் சுண்டணும். பார்த்திங்கன்னா நம்ம தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பிஞ்ச் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை மாதிரி எண்ணெய் நல்லா மேலே நிற்கணும். பிகாஸ் இந்த எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ். ஊறுகாய்க்கு தொக்குக்கு இதை மாதிரி ஐட்டம்லாம் எண்ணெய் நல்லா நிற்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயே ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இதில் இருக்கும். அண்ட் ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, உப்புமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ இந்த தக்காளி தொக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தக்காளியை நல்லா அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் சங்கியாக அங்கங்கே தக்காளி பீசஸ் இருந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக அரைக்காமல் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெந்தயத்தை நான் எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் கூட கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறப்போ, இல்லை இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சிடலாம். மேக்ஸிமம் இது நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவ்வளோதான் குக்கிங் டைம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் 10 நிமிஷத்துக்குள்ளாரையே நமக்கு ரெடி ஆகிடும். பட் நான் கொஞ்சம் காயான தக்காளி 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிடுது. அதர்வைஸ் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான தக்காளி தொக்கு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.